Hello everyone, welcome back to Triple S Tech Tamil channel. நம்ம லாஸ்ட் செஷன்ல கிளாஸஸ்னா என்ன, கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அது கிளாஸஸ்ல எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஒர்க்கிங் எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரியல் டைம் MCQ டெஸ்ட் வந்து நம்ம பண்ண போறோம் ஆக்சுவலா. இட்ஸ் கோயின் பி ஃபன். லைக் இது இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜேசான் ஃபைல். இந்த ஃபைல்ல நான் வந்து 3 கொஸ்டின் வச்சிருக்கிறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கீ என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இதோட கொஸ்டின் ப்ராம்ப்ட் ஆக்சுவலா. ஸோ யூசர் கிட்ட என்ன ப்ராம்ப்ட் வந்து த்ரோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கீயா இருக்கு. அதுக்கப்புறம் நான் கோலன் வச்சிருக்கிறேன். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது இந்த ஜேசான் ஃபைல்ல வச்சிருக்கிறேன். அதே மாரி 3 விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து செகண்ட் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர். அதே மாரி இந்த வந்து தேர்ட் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாரி 3 கொஸ்டின் நான் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இத 2 ஃபைல் யூஸ் பண்ணி பண்ண போறேன். ஒன் வந்து கிளாஸ்க்குன்னு தனியா ஒரு ஃபைல் வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாரி அந்த டெஸ்ட்ட வந்து ரன் பண்ண போறது வந்து இந்த பர்ட்டிகுலர் ஃபைல் வந்து ரன் பண்ண போகுது. ஸோ இதான் வந்து ப்ராப்ளம் ஆக்சுவலா. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பிரிப்பேர் MCQ டெஸ்ட் விச் ஹேஸ் 3 கொஸ்டின்ஸ், டிஸ்ப்ளே ஃபீட்பேக் ரெஸ்ட். அதாவது ஃபீட்பேக்னா, உங்க டெஸ்ட் முடியிறப்ப நீங்க வந்து என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கங்கிற ரிசல்ட்ட வந்து நம்ம த்ரோ பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் இத அச்சீவ் பண்றதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றேன். கிளாஸ் MCQ அப்படின்னு சொல்லி அதுக்கு நேம் பண்றேன். நேம் வந்து நீங்க என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம். பை டிஃபால்ட் வந்து நம்ம அ புரோகிராமிங் ப்ரொஃபஷனலா போம்போது, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டலா இருக்கணும்னு சொல்லுவாங்க. மத்த 2 கேப்பிட்டல் லெட்டர் இருக்கு, ஸ்மால் லெட்டர் இருக்குங்கிறது மேட்டர் கிடையாது. அதே மாரி எல்லாமே ஸ்மால் லெட்டர் குடுத்தாலும் ஒர்க் ஆகும். பட் ப்ரொஃபஷனலா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டலா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அ பை அன்டோல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்சுவலி. சரி. இப்போ ஒரு கிளாஸ்க்கு நம்ம மினிமம் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த மாரி ஒரு இனிட் மெத்தட் குடுக்குறது வந்து ரொம்ப அ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து இந்த பர்ட்டிகுலர் கிளாஸ பொறுத்தளவுல MCQ அப்படிங்கிற கிளாஸ் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கணும். அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கணும். அப்படின்ற மாரி நான் வந்து டிஃபைன் பண்றேன். அதே மாரி இந்த இடத்துல செல்ஃப் டாட் கொஸ்டின் இஸ் ஈக்குவல் டூ கொஸ். அதே மாரி செல்ஃப் டாட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டூ ஆன்சர். ஸோ இப்போ அ இது ஏன் இந்த மாரி செல்ஃப்னா என்ன, செல்ஃப் டாட் கொஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா, இதுக்கு முந்தின செஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். ஸோ கண்டிப்பா அந்த செஷன் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ஆல்ரெடி குடுத்துருக்குறோம் ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த கிளாஸ்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கணும், ஒரு ஆன்சர் இருக்கணும். அப்படி இருந்தா தான் இது வந்து ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட்டா நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரன் டெஸ்ட்க்கு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த டெஸ்ட் வருது இல்லையா? உள்ள வரும்போது நான் வந்து ஜஸ்ட் ஒரு வெல்கம் மெசேஜ் மாரி குடுக்குறேன். ஹலோ, ஆர் யூ ரெடி டூ டேக் த குவிஸ்? ஒரு ரெடி த குவிஸ். வெல்கம் டூ குவிஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் மெசேஜ். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான அந்த கிளாஸஸ் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அ இந்த கிளாஸ் வந்து MCQ அப்படின்ற ஃபைல்ல இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ வந்து நம்ம இந்த ரன் டெஸ்ட் அப்படின்ற ஃபைல்குள்ள கொண்டு வரலாம். அது வந்து எப்படி கொண்டு வரலாம்? ஃப்ரம் MCQ. MCQங்கிறது இதுல ஃபைல் நேம். இம்போர்ட் MCQ வந்து கேப்பிட்டல் MCQ வந்து கிளாஸ் நேம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த MCQ ஃபைல்ல நான் எழுதின கிளாஸ இந்த ரன் டெஸ்ட் அப்படின்ற ஃபைலுக்கு நான் இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இந்த கிளாஸ்க்கு நான் இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த JSON ஃபைல் பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ JSON ஆப்பரேஷன்ஸ் இருக்கறனால நான் வந்து இம்போர்ட் JSON யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைல ஓப்பன் பண்ணி அந்த JSONல இருக்கிற டேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோகிராம்க்குள்ள கொண்டு வரலாம். test.json ஹியர். ஸோ இதோட டேட்டா வந்து கொண்டு வர்றதுக்காக json.load ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து நம்ம பைத்தன் சீரிஸ்ல பார்த்தோம். எல்லாத்தையுமே யூஸ் பண்றது வந்து அ காம்பினேஷன் இப்போ நம்ம இப்ப புரோகிராமிங்கே அந்த மாரி தான். நம்ம வந்து பேசிக்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த காம்பினேஷன்ல நம்ம வந்து புரோகிராமிங்க கம்பைன் பண்றப்ப எனக்கு வந்து ஃபைனலா ஒரு சக்சஸ்ஃபுல் சொல்யூஷன் வந்து என்னால கொண்டு வர முடியும் ஆக்சுவலா. ஸோ இப்போ டேட்டா இஸ் ஈக்குவல் டூ ஜேசன் டாட் லோட். இது என்ன பண்ணும்? இந்த அப்படின்ற ஃபைல்ல என்ன டேட்டா இருக்கோ, அத வந்து எனக்கு டேட்டா அப்படின்ற வேரியபிள்ல எனக்கு வந்து கொண்டு வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கும்.
ஸோ இந்த டேட்டால என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த டெஸ்ட் டாட் ஜேசன்ல இருக்கிற இந்த டிக்ஷனரி வந்து எனக்கு அப்படியே எனக்கு இந்த டேட்டா அப்படின்ற வேரியபிள்ல இருக்கும் ஆக்சுவலா. சரி. இப்போ இந்த டேட்டா வேரியபிள் நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். இந்த கொஸ்டின் லிஸ்ட்க்கு வந்து எம்சிக்யூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அ எம்ப்டி லிஸ்ட் வந்து இப்போதைக்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுல தான் வந்து நான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போறேன். ஃபார் எஸ், ஒரு டிக்ஷனரிய நம்ம லூப் பண்ணும்போது, அதுக்கு வந்து கீ அண்ட் வேல்யூ பேர் இருக்கும். ஸோ, அதனால நான் கமா போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலா. இன் டேட்டா டாட் ஐட்டம்ஸ். ஸோ, இப்படி தான் நீங்க வந்து ஒரு டிக்ஷனரிய வந்து லூப் பண்ண முடியும். ஸோ, வந்து ஒரு டிக்ஷனரி மத்த ஃபார் லூப் ஒரு லிஸ்ட்லயோ இல்லாட்டினா ஒரு ஸ்ட்ரிங்கையோ நீங்க லூப் பண்றப்ப வந்து ஒரு வேரியபிள் தான் இருக்கும். ஆனா டிக்ஷனரிக்கு 2 வேரியபிள். ஒண்ணு வந்து ஃபார் கீ அண்ட் ஒன் இஸ் ஃபார் ஆம் வேல்யூ. ஸோ டேட்டா டாட் ஐட்டம்ஸ்ல 2 இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டி ஃபார் லூப் ரன் ஆறப்பயும் இது மாறிட்டே இருக்கும் ஆக்சுவலா. ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எம்சிக்யூ லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்றேன். என்னவா அப்பெண்ட் பண்றேன்னா, இந்த எம்சிக்யூ ஆப்ஜெக்ட்டா நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கு 2 டேட்டா தேவைப்படுது. ஒண்ணு வந்து கொஸ்டின், அதுக்கு வந்து ஆன்சர். ஸோ இது 2யும் நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டிக்ஷனரியில இருந்து எடுத்து எம்சிக்யூ லிஸ்ட்ல ஃபைனலா நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் லிஸ்ட்ட நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் லிஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம வந்து டெஸ்ட்ட ரன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆறப்ப, ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும். செகண்ட் டைம் ரன் ஆறப்ப, செகண்ட் கொஸ்டினோட ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த மாரி நம்ம வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த எம்சிக்யூ லிஸ்ட்ட நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்ப நம்ம ரன் பண்றோம். எம்சிக்யூவோட எம்சிக்யூங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆப்ஜெக்ட். ஸோ அதோட ஆப்ஜெக்ட்ட கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இது யூசர்ட்ட நம்ம கொஸ்டின வந்து பிரிண்ட் பண்ணிட்டு, ஆன்ஸர்க்காக வெயிட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆன்ஸர் வந்து இஸ் ஈக்குவல் டூ இன்புட் அப்படின்னு சொல்லி கூடும்போது, இன்புட் குடுக்கும்போது யூசரோட இன்புட்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். என்டர் யுவர் ஆன்ஸர். நம்மளோட எல்லா கொஸ்டினுமே ஏபிசி அப்படின்ற சாய்ஸ்ல இருக்கு. ஸோ யூசரும் ஆன்ஸர் ஏபிசில தான் குடுக்கணுங்கிறத ப்ராம்ப்ட் பண்றதுக்காக நான் வந்து ஒரு ஏபிசி எக்ஸாம்பிள் மாரி குடுத்துருக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ, இதுல யூசர் வந்து ஏதோ ஒரு வேல்யூவ என்டர் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ, இத பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்கோர் கால்குலேட் பண்ணி நான் ஃபீட்பேக் குடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ, ஸ்கோர் வந்து இனிஷியலா 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ, இஃப் யூசர் குடுத்த ஆன்ஸர் அதாவது இந்த இடத்துல நம்ம கலெக்ட் பண்ண ஆன்ஸரும், நம்ம எம்சிக்யூ லிஸ்ட்ல நம்ம ஆல்ரெடி ஆன்ஸர் அ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ, அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் அந்த இடத்துல. 2ம் மேட்ச்சா இருக்கும் பட்சத்தில் வச்சு செக் பண்ணணும். ஸோ 2ம் மேட்ச்சா இருந்துச்சு அப்படின்னா, ஸ்கோர வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்கோர் இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு தேங்க் யூ மெசேஜ் குடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் தி டெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கோர வந்து நான் பிரிண்ட் பண்றேன் ஆக்சுவலா. ஸோ இத வந்து நான் எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன். சும்மா யுவர் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இதுல வந்து ஸ்கோர் நம்ம கால்குலேட் பண்ண ஸ்கோர் அவுட் ஆஃப் இதோட லென்த் கால்குலேட் பண்ணோம்னா, டோட்டல் எத்தன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம ஃபியூச்சர்ல கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணா கூட நம்ம அ தனியா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொஸ்டின வந்து இங்க ஆட் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ரன் ஆகும். சரி, ஓகே. இத ரன் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதான்னு. இது பார்க்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ வெல்கம் டூ குவிஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ப்ராம்ப்ட் வந்து த்ரோ பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ லிஸ்ட்ல இருந்து எனக்கு வந்து கொஸ்டின் வந்து இந்த இடத்துல த்ரோ பண்ணுது. இது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னா, நம்ம ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதோட கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆறப்ப, இந்த ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம். அதோட கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஜேசன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலா. ஸோ இது வந்து எனக்கு த்ரோ பண்ணிட்டு, எனக்கு வந்து ப்ராம்ப்ட் ஆன்ஸர்க்காக வெயிட் பண்ணுது. இந்த ஆன்ஸர்க்காக வெயிட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இன்புட் குடுத்துருக்கோம் ஆக்சுவலா. என்டர் யுவர் ஆன்ஸர் ஏபிசி. ஸோ என்டர் யுவர் ஆன்ஸர் ஏபிசி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எனக்கு ஆன்ஸருக்காக த்ரோ பண்ணுது. ஸோ இது வந்து ஆன்ஸர் வந்து நன் ஆஃப் தி அபவ். ஸோ சி குடுத்துருக்கிறேன். ஸோ செகண்ட் கொஸ்டின் எனக்கு வந்து த்ரோ பண்ணுது ஆக்சுவலா. ஸோ செகண்ட் ஆப்ஜெக்ட் ரன் பண்றப்ப செகண்ட் கொஸ்டின் வந்து எனக்கு த்ரோ பண்ணுது. செகண்ட் கொஸ்டினோட ஆன்ஸர் வந்து அகைன் லைக் ஐ அம் நாட் ஷூர் லைக் இது வந்து ஒரு ஐ திங்க் இட்ஸ் பி.
So either none of the operations. Okay, I think it's A. C. So yeah, thanks for taking the test அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. உங்க ஸ்கோர் வந்து 3 out of 3. ஸோ ஆல் 3 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணா 3 out of 3. ஸோ இது வந்து நம்ம தப்பா ஆன்சர் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொடுக்கலாம், இது ஒரு ஏ கொடுக்கும், இதுல ஒரு ஏ கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் இஸ் 1 out of 3 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அதில் பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுதிட்டோம் இங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்றோம், இல்லை ஒரு அடிஷனலாக ஒரு கொஸ்டின் ஆட் பண்றோம்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல அதுக்கு வந்து நான் ப்ரோக்ராம்ல எதையுமே டச் பண்ண தேவையில்ல. இந்த JSON ஃபைல மட்டும் மாடிஃபை பண்ணா போதும். ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் ஏ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ரன் டெஸ்ட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஓகே, ஆன்சர் சி. இதோட ஆன்சர் வந்து பி. இதோட ஆன்சர் வந்து ஏ. ஸோ இப்போ எனக்கு கொஸ்டின் வந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ இதோட ஆன்சர் வந்து நான் ஏ குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோர் வந்து 4 out of 4 வந்துருச்சு. ஸோ இப்போ நான் புதுசா ஒரு கொஸ்டின டெலீட் பண்ணாலும் சரி, சேம் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இந்த ஃபைல் பேஸ் பண்ணி எனக்கு வந்து டெஸ்ட் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம மல்டிபிள் ரன்னிங் பார்ட்ஸை ஒரே இடத்துல சீக்வென்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். This session was useful. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Please do share it with your friends who want to learn Python. Subscribe to the channel. It will encourage me to put more videos like this. Thanks for watching.